இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாஸ்போர்ட் சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை செய்வதுன்ட்டு அந்த வெப்சைட் பற்றி ஓரலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சம்மந்தமாக தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறப்பு சான்று மட்டுமே ஆதாரம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இனிமேல் பாஸ்போர்ட் அப்ளை செய்வதற்கு பிறப்பு சான்று கட்டாயம் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பிறப்பு சான்று மட்டுமே பிறந்த தேதிக்கான ஆதாரமாக கருதப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து அக்டோபர் 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டாக்குமெண்ட்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வேணால் மற்ற டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபருக்கு பிறகு பிறந்தவர்கள் கட்டாயம் இந்த பிறப்பு சான்று தான் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் இசிஎம்ஐ போய் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே பாஸ்போர்ட் சேவா பாஸ்போர்ட் india.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண பிறகு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி லாகின் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணி கடைசி அப்ளிகேஷனுக்கு டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் இசிஎம்ஐ போய்ட்டு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாஸ்போர்ட் சம்மந்தமாக வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு. அக்டோபர் 2023க்கு பிறகு பிறந்தவர்கள் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து பிறப்பு சான்று தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.